விஷ்ணு, பிரம்மா, பார்வதி அம்மா 3 பேருமே நாங்கள் கணக்கு கொடுக்கோம். விவசாய கவர்மெண்ட்டு கணக்கு நியமிச்சிட்டாரு, கணக்கு இட்டுட்டாரு. நீதிமன்ற கோர்ட்டு விவசாய கவர்மெண்ட்டு தான். நீதிமன்ற கோர்ட்டு அங்கங்கே இருக்கிறது விவசாய, அது கோர்ட்டு விவசாய கவர்மெண்ட்டு. இப்போ ராஜபாளையம் தெற்குப்பாளையத்தில் இருக்குன்னா அது விவசாய கவர்மெண்ட்டு, விவசாய கவர்மெண்ட்டு கோர்ட்டு, அதுதான் கணக்கு. அடுத்தாப்புல சிலுவத்தூர் இருக்கா, விவசாய கவர்மெண்ட்டு கோர்ட்டு நீதிமன்றம், முக்கால் சத்தியம். அதான் திரிசூலம், விளக்கு, திராசு 3மே எல்லா நீதிமன்றத்தில் இருக்குது. அப்போ விவசாயத்துக்கு தான் உள்ளே கொடுப்பார், விவசாயம் தான் அது கணக்கு ஏற்றுவார். அடுத்தாப்பில் வர்றது ஒரு கணக்கு வர்றது எல்லாவனையுமே அந்த கணக்கில் பிடிப்பார், அந்த கணக்கில் பிடிப்பார் 4வது கணக்கில் வரையில். இப்போ கணக்கு போட்டார் விவசாய கவர்மெண்ட்டு. மதுரை உச்ச நீதிமன்றமோ விவசாய கவர்மெண்ட்டு, முக்கால் சத்தியம். விவசாய கவர்மெண்ட்டு உச்ச நீதிமன்றம், புரியுதா? சென்னை மெட்ராஸ் உச்ச நீதிமன்றம் விவசாய கவர்மெண்ட்டு, முக்கால் சத்தியம். எல்லா அதிகாரி பூரா உள்ள நீதிமன்ற கோர்ட்டில் கோர்ட்டார் கையில் கணக்கை கொடுத்துரு, ஆன்லைனில் ஏற்றி விட்டுரு. அதிகாரி எல்லா அதிகாரியும் ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி கொடுத்துரு, ஐயா போட்டார். கன்னியாகுமரி டு நெல்லை மாவட்டம் நீதிமன்றம் கணக்கு ஒட்ட போட்டுருவார். நீதிமன்றத்துக்கு விவசாய கவர்மெண்ட், விவசாய கவர்மெண்ட்டு மன்னராட்சியில் உள்ளே இருக்குது. மன்னராட்சியில் உள்ள கணக்கு ஏன் அழித்தான், அந்த கணக்கு இப்போ எடுக்கார். மன்னராட்சியில் உள்ள விவசாயத்தில் உள்ள கணக்கு வெளியே எடுக்கார். இப்போ விவசாயம் தான் அது முழுக்க அப்போயே அவனே சொல்லுவான். மன்னராட்சியில் ஒரு கிராமத்தில் திணறு இருக்கியா, இந்த கணக்கில் இத்தனை வருஷத்தில் இவ்வளோ உற்பத்தி ஆகும், இவ்வளோ உற்பத்தி ஆகும்னு அவனே கணக்கு வச்சுருக்கான், கணக்கு கொடுத்துருக்கான். அதனால் விவசாயத்தை அழிச்சிடாத, விவசாயத்தில் கரெக்ட் பண்ணி போய்க்கோங்க அப்படின்னு அப்போயே அவன் நடத்தினவன். அதையே தகுத்து ஜமீன் கணக்கு கையில் கொடுத்தோன்னே கொடியை தூக்கி எழுதி மாற்றி அடித்து விற்பனை ஆக்கிட்டான் பூமியை. விவசாய இடத்த பூராமே விற்பனை ஆக்கிட்டான், விற்பனை ஆக்கி நாசம் பண்ணிட்டான். அதுக்கு தான் இப்போ கணக்கு போடுறாரு. விவசாய கவர்மெண்ட்டு நீதிமன்ற கோர்ட்டில் பதிவாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. விவசாயம் எங்கே இருக்குது, விவசாயம் எங்கே இருக்குது, விவசாயம் எங்கே இருக்குது, எங்கே அழிச்சிருக்கான், கையெழுத்து எங்கே போட்டிருக்கான், யார் போட்டிருக்கா, அது கோர்ட்டிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவனை தூக்குடான்னு. இதில் ஒரு தப்பு என்ன அப்படின்னா, காவல்துறை இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட இதுக்கு கையெழுத்து வராது. அது கோர்ட்டிலேருந்து வர்றது ஏதாச்சும் சண்டை சத்திரம் வந்து அந்த கையெழுத்து இருக்கும் காவல்துறை அதிகாரிக்கு. இப்போ ஒரு ஸ்டேஷனில் ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு பிரச்சனை இருந்தால் அந்த கையெழுத்து இருக்கும். இந்த இட விற்பனை இடம் போகிறது காவல்துறைக்கு இல்லை. அப்போ அந்த கணக்கை பிடிக்கிறது, இடத்த காட்டுறது காவல்துறை அதிகாரி விவசாய கவர்மெண்ட்டுக்கு காட்டி கொடுக்கணும். விவசாயம் எங்கே இருக்குது, எல்லா காவல்துறைக்கு அந்தந்த ஸ்டேஷனில் தெரியும், இருக்கிற இருப்பு இடம் எங்கே இருக்குதுன்னு தெரியும். அதை தவிர்த்து போகக்கூடாது. இப்போ மாதிரி கிடக்கான், இந்த மடங்கோட இன்னொரு மடங்கு வந்து அப்போ இடம் எங்கே போவோம், எல்லாத்தையும் அழித்து இவனே கட்டிடுவோம், மற்றவங்க பூரா சண்டையும் சத்திரமாக ஓடும். அதுக்கு தான் விவசாயத்துக்கு உள்ளே கொடுக்காரு, விவசாயத்தை இறக்குதாரு, விவசாய கவர்மெண்ட்டு ஆக்கிட்டார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் கோர்ட்டார் நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்